அண்ணே ராமே, கடல்ல போய் மீன் பிடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. வலையும் படகும் கொடுத்தீங்கன்னா நிறைய மீன் பிடிச்சு தரேன். சம்பளம் கூட கொடுப்பானா? உனக்கு எத்தனை தடவை சொல்றது கிடையாதுப்பா. ஏன்னா எல்லாருக்கும் கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்பம் பேர் தெரியாத பயல்களுக்கெல்லாம் போட்டை கொடுத்தேன்னு வச்சுக்க, கடல் தாய் என்ன மன்னிக்க மாட்டா. அதையும் மீறி கொடுத்த போட்டு கவுந்துரும். நான் ஒண்ணு அப்பம் பேர் தெரியாத ரோஷம் வருது. எங்க உங்க அப்பம் பேரை சொல்லு பாப்போம். என்னப்பா இது? காயம் வரப்பட்டிருக்கு. தொடாத. உடம்பெல்லாம் ஊம காயம் போல இருக்கே. எப்படியா பட்டுச்சு? தொடாத என்ன தொடாத. உன்னை தொட்டு தூக்கி வளர்த்தினது இந்த கைதாண்டா. தொடாதேன்னா அப்படின்னு திடீர்னு உனக்கு நான் பாவி ஆயிட்டேன். எங்க அப்பா யாரு சொல்லு, யாரு? அதை மட்டும் என்ன கேட்காத. உங்ககிட்ட தானே அந்த உண்மையை கேட்க முடியும். போற வரவங்கிட்ட கேட்க முடியும் எங்க அப்பா யாரு. ராஜா, பெத்த புள்ளைகிட்டே அந்த அசிங்கத்தை எப்படி சொல்றதுன்னு தயங்காத. சொல்லு, என் உடம்புல ஓடுறது ஒத்த ரத்தமா? ஒண்ணு கேட்காம கேட்டுட்டானே. சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடு சொல்றேன்ல, சாப்பிடுடா. திங்கிற சோத்து மேல சத்தியமா கேட்கிறேன். சொல்லு, எங்க அப்பா யாரு? சொல்லுமா. எனக்கு ஆத்திரம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டி வச்சு எங்க அப்பா பேர சத்தம் போட்டு சொல்லணும் போல இருக்கு. கழுத்துல தாலி இல்லாம ஒருத்தி குழந்தை பெத்துக்கிட்டா அவ தன் பிள்ளைக்கே ஒரு கேள்விக்குறியா மாறிடுவான்னு இப்ப புரிஞ்சுக்கிட்ட. சொல்றேன்டா, உங்க அப்பா குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். போராளி பீட்டர், கையை காட்டினா போதும், சொல் நாய் குட்டி மாதிரி பின்னாலேயே போயிடுவான். இந்தா முதலியார். முதலாளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க. இல்ல, முதலாளி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் ஒருத்தன் குறுக்க வெளியே யாடு வரைக்கும் போயிட்டு முதலாளி, எல்லா பிசினஸும் உங்க பேர்ல இருக்குது. என்ன எக்கச்சக்கமா டர்ன் ஓவர் ஆகி போச்சுது. பின்னால இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்லணும். அதனால இனிமே ஆரம்பிக்க போற தொழில் எல்லாம் வேறு யார் பேர்லயாவது ஆரம்பிக்கிறது நல்லது. யார் பேர்ல ஆரம்பிக்கிறது? என் பேர்லயும் பிசினஸ் இருக்கு, அண்ணன் பேர்லயும் பிசினஸ் இருக்கு. பண்ணுவோம். இனிமே ஆரம்பிக்கிற பிசினஸ் அண்ணி பேர்ல ஆரம்பிப்போம். நல்ல யோசனைங்க. சோபா என்னன்னு? ஒண்ணு இல்ல தம்பி, நம்ம ஒப்பந்தப்படி
அடுத்த மாச கடைசிக்குள்ள துபாய்க்கும் மொரேஷியஸுக்கும் படகுகள் அனுப்பணும். ஆனா மரம் கிடைக்கலையே, என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு என்ன கேட்ட? என்ன பண்ண போறீங்க? என்ன முதலாளி, துபாய் காட்டினா ஒரு மாசம் அவகாசம் கேட்டா போகுது. சரி, கை நீட்டு காசு வாங்கியிருக்கோம். சொன்ன நேரத்துக்கு போட்டு அனுப்பி வைக்கலன்னா அது நல்ல வியாபாரம் இல்லை. என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. சொன்ன நேரத்துல போட்டெல்லாம் போய் சேர்ந்தாடும். எதுக்கு இருக்கீங்க எத்தனை பேர் என்ன சுத்தி? வாங்க சிவானந்தம், ஆச்சரியமா இருக்கே. சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேனே. முக்கியமான விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? உட்கார்ந்து பேசுவோம். சொல்லுங்க. என் தம்பி உங்களை பார்த்துட்டு வர சொன்னா. செல்வத்தை கூட நான் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கணும். நான் அதை பாத்துக்கிறேன். இப்ப நான் செல்வத்துக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க, செய்யறேன். நாளைக்கு பவழக்காட்டுல மரம் வெட்டுறதுக்கு ஏலம் விட போறாங்களா? இந்த தடவை அந்த ஏலம் என் தம்பியை சேரணும். யாரும் போட்டிக்கு வராம பாத்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. நிச்சயமா முடியும் என்னால. நாளைக்கு நடக்கிற ஏலத்துல எந்தவித போட்டியும் இல்லாம நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு கமிஷன் நீங்க என்ன கேக்குறீங்களோ தரேன். கிழக்க வெளுத்து ரொம்ப நேரமாச்சு. எல்லா படகும் போயிடுச்சு. சீக்கிரம் வேலைக்கு போங்கயா. எங்கயா நாராயணன்? நேத்தே உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா முதலாளி. ஐயா, நான் வடக்கு பக்கத்துல இருந்து வரேனுங்க. எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா. மீன் பிடிக்கிற சாதாரண வேலை மாதிரி இல்ல, பழக்க இருந்தா தான் செய்ய முடியும். போப்பா. ஐயா, நான் பிறந்தது என் உடம்பு கழுவினதே இந்த உப்பு தண்ணீர் தாங்க. படகு வேலையெல்லாம் எனக்கு நல்லா தெரியுங்க. நாராயண வேலைக்கு வர மாதிரி தெரியல. அந்த துடுப்பு கொண்டா. துருபடியா